வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து எங்கேயாவது போகலான்னு முடிவு பண்ணோம். திடீர்னு சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடம்பூருக்கு போகலாம்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து கடம்பூர் நோக்கி போயிட்டுருக்குறோம். கடம்பூருக்கு நம்ம நம்பியூர் வழியாக அந்தியூர் வந்துட்டோம். அந்தியூர்லேருந்து கடம்பூர் நோக்கி போயிட்டுருக்குறோம். கொடிவேரி டேம் வழியாக போனால் நம்ம அந்தியூர் போயிட்டு அங்கேருந்து கடம்பூருக்கு தனியாக ரோடு இருக்குது. நம்ம கொடிவேரி டேம் பக்கத்தில் இப்போ வந்துட்டுருக்குறோம். நாங்கள் வந்தப்போ நல்ல வெயில், பனிக்காலம் முடிஞ்சு இப்போது வெயில் தொடங்கியாச்சு. நல்ல வெயில் அடிக்குது. மணி இப்போது 10 இருக்கும். கொடிவேரி அணைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த போர்டு கொடிவேரி அணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம கொடிவேரி அணை நேராக போனால் கொடிவேரி அணை, நம்ம ரைட்டில் திரும்ப போகிறோம். அதான் அந்த நேராக போனால் கொடிவேரி. இப்போ நம்ம ரைட்டில் திரும்பி அந்தியூர் போக போகிறோம். இந்த பாலத்திலிருந்து பார்த்தா நம்மளுக்கு கொடிவேரி அணை அவ்வளோ சூப்பராக தெரியும். பாருங்கள், நிறுத்தி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். கடம்பூர் போயிட்டு திரும்பி வரும்போது கொடிவேரி அணையில் குளிக்கலாங்கிற ஒரு பிளான் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா நல்ல சூப்பரான வியூ பாயிண்ட். கொடிவேரி அணையோட மொத்த அழகையும் ரசிக்கலாம். தண்ணி நார்மலாக வந்துட்டுருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. இந்த மணல் பகுதி நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பீச் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. குப்பையே கிடையாதுங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வெயிலுக்கு இப்போவே போய் குளிக்கலாம்னு தான் இருந்தது. ஆனால் நாமெல்லாம் கடம்பூர் போக வேண்டி இருக்கிறதுனால சரி, போயிட்டு ரிட்டன் வரும்போது குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி எல்லாருமே கிளம்பிட்டோம். நம்ம கொடிவேரி அணையிலிருந்து கடம்பூர் நோக்கி கிளம்பியாச்சு. ரைட் சைடு ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது. அந்த கொடிவேரி அணையிலேருந்து வர்ற
தண்ணி விவசாயத்துக்காக இந்த வாய்க்கால் மூலமாக போகுது. நல்லா பெருசாக இருக்குது வாய்க்கால். நேராக போனால் சத்தியமங்கலம், ரைட் போனால் நம்ம அந்தியூர் போகக்கூடிய வழி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இந்த இடத்துல. நம்ம அந்தியூர்லாம் தாண்டி இப்போ வந்து கடம்பூர் போகிறக்குண்டான வழி என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த ஊரை தாண்டினா நம்ம வந்து மலைப்பாதை ஆரம்பமாகும். நல்ல அழகான கிராமம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் குண்டேரிப்பள்ளம் டேம் இருக்குது. இந்த ஊருக்கு அடுத்ததான். நாம் இப்போது குண்டேரிப்பள்ளம் போகவில்லை, இன்னொரு நாளைக்கு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நம்ம நேராக கடம்பூர் தான் போக போகிறோம். நல்லா மழை காலத்தில் வந்திருந்தால் நல்லா பச்சை பசுமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வெயில் நேரத்துலேங்கிறதுனால கொஞ்சம் மழை இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் காஞ்சி கிடக்குது. ஹில்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல, பசுமையாக இருக்குமா என்னென்னு. அங்கே போனால் தான் நம்ம தெரிய முடியும். ரோடெல்லாம் நல்லா இருக்குதுங்க. மலைப்பாதை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். எல்லா பக்கமே ரோடு வந்து சூப்பராக இருக்குது. கடம்பூர் மலைக்கு என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த கிராமம். இங்கேருந்து பார்த்தா இப்போ வந்து ஹில்ஸ் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஹில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த மலையில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு போனால் தான் குண்டேரி பள்ளம் டேம். நம்ம போகலாம். நம்ம இந்த தடவை குண்டேரி பள்ளம் போகலையும் அப்படிங்கிறதுனால நம்ம நேராக கடம்பூர் நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட மலை அடிவாரத்தை வந்தடைஞ்சிட்டோம். இங்கிருந்து மலைப்பாதை ஆரம்பம். இது வந்து செக் போஸ்ட்டு. எல்லா வண்டியிலையுமே செக் பண்ணுறாங்க. நம்ம வண்டியை நிறுத்தி இது வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க. எத்தனை பேர் போகிறீங்க என்ன இதுன்னு. அதே மாதிரி மலைப்பாதையில் எந்த இடத்துலையும் வண்டியை நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா மலைப்பாதை முழுதுமே வந்து யானை, சிறுத்தை, கரடி, ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கிறதா சொன்னாங்க. இதுதான் அந்த செக் போஸ்ட் ஏரியா. மழை இல்லாதனால கொஞ்சம் செடி இலைகள் எல்லாம் வந்து மரம் பசுமையாக இல்லை, கொஞ்சம் காஞ்சி கிடக்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து 2 வீலரில் நிறைய போகிறாங்க பாருங்கள். எல்லாமே 2 சைடுமே வந்து கொஞ்சம் மழை இல்லாதனால பசுமையாக இல்லை. ஆனால் செடியெல்லாம் உயிரோடு தான் இருக்குது, பசுமையாக இல்லை. இப்போ நம்ம மலைப்பாதையில் ஏறதுக்கு ஆரம்பித்தாச்சு. முதல்ல ரொம்ப சின்ன ரோடாக இருந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ தான் வந்து சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க போல். இந்த மலைப்பாதையிலேருந்து கீழே இறங்கி வர்றவங்க ஹாரன் அடிக்கிறதே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு கல் ரோட்லேயே இருக்குது, பாறை. அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் சைடு ரோடு போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வீலர்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. மலைப்பாதையில் மழை காலங்களில் வந்தால் நல்லா பசுமையாக இருக்கும் போல் தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கொஞ்சம் காஞ்சு இந்த வெயிலுக்காக மழைக்காக ஏங்கிட்டு இருக்குது இந்த செடியெல்லாம். இந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயிலுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் போயிட்டு திருப்பி சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம்.
இது குண்டேரிப்பள்ளம் அணையோட வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் பனிமூட்டமாக தெரியுது, காலையிலேயே நல்லா கிளியராக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நல்லா அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் வந்தோம்னா இது பூராமே நல்லா பசுமையாக இருக்கும். இப்போ வெயிலுக்கு வந்து செடிகள்லாம் கொஞ்சம் வறண்டு போய் மழைக்காக ஏங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த தூரத்தில் தெரியறது தான் குண்டேரிப்பள்ளம் அணை. பாருங்கள், ஒரு மூங்கில் கூட தண்ணி இல்லாமல் அப்படியே தன்னோட இலையெல்லாம் வறண்டு கிடக்குது. மழை வந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து பார்க்குறக்கு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணி வர்ற வழி, குண்டேரிப்பள்ளம் அணைக்கு வந்து தண்ணி வர்ற வழி. இந்த பகுதியில் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்தா யானை வந்து நிறையா வரும்னு சொன்னாங்க. நம்ம அந்த இடத்துல ரொம்ப நேரம் அதிகமாக நிற்கல. எனக்கு கீழேயே சொல்லி விட்டாங்க வண்டி இடையில நிறுத்த வேண்டாம் அப்படின்னு. சரி, அதனால் நம்ம ரொம்ப நேரம் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் நோக்கி கிளம்பியாச்சு. சத்தியமங்கலத்துலேருந்து பஸ்ஸு நிறையா இருக்குது கடம்பூருக்கு. அதே மாதிரி அந்தியூர்லேருந்தும் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்குது. இந்த 4 வீலரை வந்து இன்னொரு 4 வீலர் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா சின்ன ரோடு, இதில் வந்து ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் ஒரு வண்டி முன்னாடி போயிடுச்சுன்னா நம்ம வந்து பொறுமையாக பின்னாடி தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம். அதை தவிர வேறு எந்த வாய்ப்புமே இல்லை. நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம்ங்கிறது வந்து இந்த காற்று நல்லா குளுன்னு ஏசி மாதிரி வெளியில் இருக்கிற காற்று வருது. அதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் மலைப்பகுதிக்கு மேலே வந்துட்டோங்கிறது நல்லா தெரியுது. இந்த பகுதியிலெல்லாம் வந்து யானைகள் அதிகமாக இருக்கிற பகுதின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு முழுவதுமே வந்து யானை லத்தி அங்கங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காலையில் ஒரு 6 மணி அந்த மாதிரி சுமாருக்கு யானைகள்லாம் இங்கே இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு அந்த பஸ் டிரைவர் வழிவிட்டார். அவருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்காக நல்லா ஓரங்கட்டி நிறுத்தி அவர் வழிவிட்டார். ரோடு இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கிறாங்க. இந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் கூட மேலேருந்து கீழே வர்ற வண்டிகள் வந்து ஆரன் அடிக்கிறது இல்லை. முக்கில் வந்து நல்ல வளைவுகளில் வந்து ஆரன் அடித்து வந்தால் தான் நம்ம கீழே மேலே போகிற வண்டிகளுக்கு வந்து வண்டி வருதுங்கிறது தெரியும். ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. 2 வீலர்லேருந்து எல்லாம் சருன்னு வராங்களே, யாருமே ஆரன் அடிக்கிறது கிடையாது. பாருங்கள், இந்த பஸ்ஸு வந்து வருது.
குறுகிய வளைவில் வர்றாங்க, அவங்க கூட ஹாரன் அடிக்கிறது இல்லை. வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் எடுத்தே தான் ஆகணும். பஸ்ஸு பெரிய வண்டிங்கிறதுனால நம்ம ரிவர்ஸ் எடுத்து அதுக்கு வழி விடுவோம். நம்ம வந்து நல்லா ஓரங்கட்டி நிறுத்தினோம். அப்போ கூட பஸ்ஸுக்கு வந்து போகிறக்கு சரியான வழி இல்லை. இவ்வளவு ஒரு குறுகிய வளைவில் கூட பஸ் வந்து ஹாரன் அடிக்கிறது கிடையாது. இது ஒரு குறைபாடு. நம்ம பஸ்ஸுக்கு வழி விட்டாச்சு, மறுபடியும் பயணத்தை தொடர்றோம். ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம மேலே வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து யானை யானைகள் நிறைய இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியாக ரோடு முழுவதுமே வந்து யானை சாணி கீழே இருந்துகிட்டே இருக்குது. நிறைய இருக்குதுங்க, யானை சாணி வந்து நிறைய கிடக்குது. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் நம்ம நிறுத்தலை. ஏன்னா வண்டிகளை வந்து நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீழே நம்ம சொல்லி விட்டாங்க. இந்த இடத்துல குரங்கு எல்லாம் இருக்குது. அதனால் அது இல்லாமல் நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலான இடமா இருந்ததுனால நம்ம அந்த கோயிலில் நிறுத்தலை. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே நம்ம வந்து கடவுளை கும்பிட்டு விட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கடம்பூர் வனப்பகுதி சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வருது. இங்கே வந்து சிறுத்தை புலிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அடிக்கடி நம்ம கூட வீடியோ பார்க்குறோம். இந்த ரோட்டோரத்தில் நிறுத்தியிருக்கிற வண்டிகளில் சிறுத்தை அட்டாக் பண்ணிச்சு, யானை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இது வரைக்கும் எந்த மிருகத்தையும் நம்ம பார்க்கல. யானை சாணங்கள் வேணால் அங்கங்கே நிறைய கிடக்குது. அதனால் இங்கே வந்து நிறைய யானைகள் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அநேகமாக நம்ம நல்லா மேலே வந்துட்டோம். இங்கெல்லாம் நல்ல பசுமை சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அதாவது கீழே இருந்ததுக்கு இங்கே வந்து நல்ல பசுமையாக இருக்குது. ஆனால் மேலே வந்து கொஞ்சம் ரோடு குறுகலாக தான் இருக்குது. நீங்கள் கடம்பூர் மலை வந்தால் மேலே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பின்னாடி கொஞ்சம் கவனமாக வாங்க. ரோடு வந்து சின்னதாக தான் இருக்குது.
சைடில் வந்து இந்த இயற்கை காட்சிகள், மரங்கள் இதெல்லாம் பார்க்குறதே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் பக்கத்துலேயே இப்படி ஒரு அழகா பார்த்து வியக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஹேர்பின் பெண்டுங்க, 1/2. அதாவது இந்த மலையிலேயே வந்து இதுதான் வந்து ஹேர்பின் பெண்டு. இப்போ முதல் பெண்டு ஏறிட்டோம். ஒன் பார் 2 அப்படின்னா 2 ஹேர்பின் பெண்ட் இருக்குது போல். கீழே ஒரு மாதிரி இருந்தாலும் மேலே வந்து நல்லா பசுமையாக தான் இருக்குதுங்க. இதோ அந்த 2வது ஹேர்பின் பெண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த ஹேர்பின் பெண்ட் சின்னதாக தான் இருக்குது, வண்டி நிறுத்த முடியாது. ஆனால் மேலே வர வர வந்து இயற்கை எழில் அருமையாக இருக்குதுங்க. நம்ம இதுவரைக்கும் வந்து எந்த மிருகத்தையும் பார்க்கல. ஆனால் யானையோட சாணங்கள் ரோடு முழுவதுமே இருக்குது. அப்படின்னா இந்த கடம்பூர் வனப்பகுதியில் அளவுக்கு அதிகமான யானைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம வந்த நேரம் பகல் நேரம் அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் ஒரு வேளை காட்டுக்குள்ளே போயிருக்கலாம். சாயந்தர நேரம் வந்தால் நம்ம மிருகங்களை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு கீழேருந்து வரும்போது ரொம்ப காஞ்சி கிடந்தது, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டே வந்தோம். ஆனால் மேலே வர வர பசுமை அப்படியே இருக்குதுங்க. பாருங்கள், சைடு ஃபுல்லாக ரொம்ப அற்புதமான இயற்கை காட்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தூரத்தில் வந்து சில வீடுகள் வந்து தெரியுது. ஒரு விஷயம் பாருங்கள், மேலே வர வர ரோடு வந்து சின்னதாகிட்டே போயிட்டுருக்குது. கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து வீடுகளெல்லாம் பார்த்தோம், கண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த பள்ளத்தாக்கு பகுதி, இதனோட வியூ பாயிண்ட்டு, இந்த இயற்கை காட்சி இதெல்லாம் பார்க்குறதே வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது. நம்ம ரைட் சைடு வந்து விவசாயம் பண்ணுற இடம், அதனால் நம்ம கடம்பூர் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தூரத்தில் வீடுகள்லாம் தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷ பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கடம்பூரை வந்தடைஞ்சிருக்கிறோம். கடம்பூர் அருமையான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. நீங்கள் பெட்ரோல் குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பங்க்கில் வந்து பெட்ரோல் நிரப்பிக்கிங்க, டீசல் நிரப்பிக்கிங்க. ஏன்னா மலைப்பகுதிகளில் வந்து அதிகமான பெட்ரோல் டீசல் பங்குகள் இருக்காது. கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக அடிச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடம்பூர் என்ட்ரன்ஸ் ஆகிவிட்டோம். இங்கே நான் கூட ஒரு ரொம்ப ஒரு சின்ன வில்லேஜாக இருக்குன்னு நினச்சேங்க. இது ஒரு நல்ல ஒரு மீடியம் டவுனுங்க. இங்கே எல்லாமே கிடைக்குது. டீ கடை, ஹோட்டலு,
அனைத்து பொருள்களுமே இங்கே கிடைக்குது. நம்ம இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டோம், கடம்பூரில் என்ன பார்க்குற மாதிரி என்ன இருக்குது, இந்த இயற்கை காட்சிகள் மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது இருக்குதான்னு கேட்டோம். அவங்க வந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டரில் வந்து சங்கு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சங்கு கோயிலில் பார்க்குறக்காக கிளம்பிட்டோம். அந்த கடம்பூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கடம்பூர்லேருந்து சங்கு கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் வழி எல்லாமே ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகள் நிறைந்த பகுதி. வழக்கம் போல் ரோடு ரொம்ப சின்னது தான். இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து டேக் டைவர்ஷன் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வழியாக நம்ம போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் இந்த பகுதி வரும்போது கவனமாக வாங்க. ஒரு நல்ல பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சங்கு கோயிலை நெருங்கிட்டோம். இந்த சங்கு கோயில் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்கேயுமே அவங்க போர்டு வைக்கலைங்க. எந்த இடத்துலையுமே அவங்க போர்டு வைக்கல. நம்மளாக வந்து அங்கே வர்றவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு போக வேண்டியதாக இருந்தது. என்ன காரணம்னு தெரியல, அவங்க வந்து போர்டு வைக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் 2 ரோடு, இந்த 2 ரோட்டையுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம கொஞ்சம் நேரம் நிறுத்தி அங்கே வர்ற ஆளுகிட்ட கேட்டுட்டு தான் நம்ம போனோம். ஒரு வழியாக நம்ம வந்து சங்கு கோயில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸ்ரீ ஜீவன் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலோட அமைப்பு பேரை வந்து முன்னாடி கேட்டில் எழுதியிருக்கிறாங்க. இந்த கேட்டே வந்து நல்ல லேட்டஸ்ட்டாக ஒரு நாகரிக கட்டுமான கலையாக இருக்குது. எல்லாம் நல்லா பசுமையாக தான் இருந்திருக்க வேண்டிய இடங்கள். ஆனால் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் காஞ்சிருக்குது. நம்ம இந்த சங்கு கோயிலோட உள்ளே வந்துட்டோம். ஆனால் என்ன ஒரு சோகமான செய்தி அப்படின்னா, இந்த சங்கு கோயிலில் வந்து இப்போ கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கிறதுனால அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சும்மா முன்னாடி மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம், மற்றபடி உள்ளே வந்து அந்த சங்கு இருக்கும் இடத்துல வந்து ஏதோ கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கிறதா வந்து சொன்னாங்க. சரி, நமக்கு இன்றைக்கி வந்து உள்ளே போகிறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இவ்வளோ தூரம் வந்து அந்த கோயிலை பார்க்க முடியாமல் இருக்கிறோம்.
சரி எல்லோரும் சேர்ந்துட்டு நம்ம வேறு வழி இல்லை, சரி திருப்பி ரிட்டன் போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தாச்சு. ஆனால் நல்ல ஒரு பசுமையான பள்ளத்தாக்கில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா இந்த சங்கு கோயில் வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா இப்போ வந்து உள்ளே வந்து அந்த சங்கு கோயிலுக்கு போகிற இடத்துல வந்து அலௌடு இல்லை. சரிங்க, வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இப்போது திருப்பி கடம்பூருக்கே வந்து ரிட்டன் போயிட்டுருக்குறோம். வேறு வழியாக ஏதாவது போகலாம்னு பார்த்தா வேறு வழி எல்லாமே சரியில்லை, கார் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி திருப்பி கடம்பூருக்கே போயிட்டுருக்குறோம். வர்ற வழியில் பாருங்கள், பூந்தோட்டம் மிக அழகாக, கண்ணை கவரும் வகையில் மிக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இந்த பூந்தோட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். ஒரு வித்தியாசமான காட்சி. அதாவது வந்து மரத்து மேலே பரண் அமைச்சு அதில் ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருந்தாங்க. இந்த விவசாயம் செய்யும்போது நள்ளிரவில் காட்டு யானைகள் வரும், அதை முடுக்கி விடுறதுக்காக காவலுக்காகவும் இந்த பரண் அமைச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை பார்க்குறக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல மரங்களில் வந்து பரண் அமைச்சு விவசாயிகள் வந்து காவல் காக்குறாங்க. இதெல்லாமே விவசாய பூமி தான். இப்போ வந்து மழை இல்லாதனால விவசாயம் பண்ணாமல் இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த மரத்து மேலே எவ்வளவு அழகாக அந்த பரண் அமைச்சிருக்கிறாங்கன்னு. நம்ம மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தோம். உள்ள தோட்டத்தை சுற்றியுமே வந்து கரண்ட்டு கம்பி வேலி அமைச்சிருந்தாங்க. சரி நம்ம ஏதாவது தொட்டால் ஏதாவது ஷாக் அடிச்சிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியிருந்து மட்டுமே வீடியோ எடுத்தோம், பக்கத்தில் நிறுத்தி. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அது முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது கடம்பூர்லேருந்து கீழே இறங்கி கொடிவேரி டேம் வந்துட்டோம். கொடிவேரி டேமோட மெயின் வாய்க்கால் இது. அந்தியூர் மற்றும் பல பகுதிகளுக்கு வந்து இந்த வாய்க்கால் வந்து போகுது. பாசனத்திற்காக இப்போ தண்ணி திறந்துட்டுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி வர்ற வழியில் கொடிவேரி டேம் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடிவேரி டேமுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இந்த கொடிவேரி டேம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்கிறாங்க. இந்த நிர்வாகத்துக்கு வந்து நம்ம முக்கியமாக ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மெயின் வாய்க்காலிருந்து தண்ணி போயிட்டுருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த காதல் ஜோடிகள் தொல்லை தாங்க முடியவில்லை. எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு கூட தெரியறதில்ல. காதல் ஜோடிகள் அட்டகாசம். இதுதான் வந்து கொடிவேரி டேமுக்குள்ளே நம்ம குளிக்கிறதுக்கு போகிற வழி, என்ட்ரன்ஸ் ஆகிற வழி. நல்லா சுத்தமாக நீட்டாக பராமரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்க்குறக்கு.
இந்த கொடிவேரி டேம் நம்ம வந்த பாலம் அற்புதமாக இருக்குதுங்க. இன்னொன்று நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி வந்து கரெக்டாக நார்மலாக வருது. நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ரொம்ப ஸ்பீடாக இல்லைல்ல, நார்மலாக இருக்குது. குற்றாலத்துக்கு போக முடியாதவங்க, குற்றாலம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. குற்றாலத்துக்கு போக முடியாதவங்க இந்த ஏழை மக்களின் குற்றாலமாக விளங்குகிற இந்த கொடிவேரி டேம் நாள் முழுவதுமே குளிக்கலாங்க. அவ்வளவு அருமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து அற்புதம். இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது. நம்ம ஒரு நாள் முழுவதுமே அங்கே இருந்து குளிச்சுட்டு நல்லா மீன் சாப்பாடு சாப்பிட்டு வர்றது வந்து மக்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை, ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு மோதிரம் ஒன்று தண்ணிக்குள்ளே எப்படியோ நழுவு விட்டாங்க. நீங்கள் இந்த தங்க நகையெல்லாம் அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து அதை பாதுகாப்பாக ஏதோ ஒரு பக்கம் கழட்டி ஒப்படைச்சிட்டு திருப்பி வந்து குளிங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பக்கம் நின்று பார்த்தோம். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தொலைஞ்ச இடத்துல அந்த மண்ணை பூராமை எடுத்து மேலே போட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி தங்கம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து ஏமாந்துட்டு போகக்கூடாது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கடம்பூர் ட்ரிப்பை இந்த வீடியோவில் பார்த்து ரசித்த அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.